ரொம்பவும் சந்தோஷமா இருக்குங்க. நீங்க வெயிட் லாஸ் சேலஞ்சு 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 3. இன்னைக்கு டே 3ல நம்ம என்ன எடுக்கலாம்னா, காலையில எந்திரிச்சதும் நீங்க சீரக தண்ணியோ இல்ல ஹாட் வாட்டரோ நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 8:30 to 9:00 நீங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க 2 முட்டை எடுத்துக்கலாம். நல்லா அவிச்ச முட்டைய பார்த்தீங்களா, தண்ணியில நல்லா சூட்டில் வெந்ததுக்கப்புறம் அந்த பாயில்டு எக் எடுத்து 2 முட்டை முழுசா நீங்க சாப்பிடலாம். அது கூட ஒரு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட் டயட் பிளான். அதுக்கு அடுத்தது லஞ்சுக்கு என்ன எடுக்கலாம்னா, ஹாஃப் பிளேட் ரைஸ் எடுத்துக்கோங்க. நேற்று நான் சொன்ன மாதிரியே அது கூட வந்து 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கனில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரைஸு, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸு நீங்கள் இதை சேர்ந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சு ஹாஃப் பிளேட் ரைஸு, அப்புறம் 200 கிராம் சிக்கன், இது மட்டும் போதும். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். 4 வந்து நீங்கள் குக்கும்பர் எடுத்துக்கலாம். இல்லை டீ காஃபி தான் குடிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் டீ எடுத்துக்கலாம். பட் சுகரை மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க போதும். நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வெயிட் லாஸ் சார்ட் எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள். ஜீரோ சுகர் gk@gmail.com. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஜீரோ சுகர் டயட்டு. ஸோ இதுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் சார்ட் பர்சனலாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நைட்டு டின்னர் 7:30 to 8:00 நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு முட்டை தோசை எடுத்துக்கலாங்க. ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 முட்டை தோசை எடுத்துக்க சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை மட்டும் எடுத்துக்கங்க போதும். நீங்கள் 8 மணிக்கு இந்த முட்டை தோசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எதாவது எடுத்துக்கங்க. ஆப்பிளோ, மாதுளையோ, கொய்யாப்பழமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், தூக்கம் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்க போயிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் கேப்பு. அதே மாதிரி உங்களுக்கு மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்களுக்கு கேப் கிடைக்கும். ஸோ இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் எதுவும் சாப்பிடாதீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான டயட் பிளான். இப்போ வெயிட் லாஸ் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம். இல்லை உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களை பர்சனலாக கைட் பண்ணுவேன். உங்களை வெயிட் லாஸ் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன். அடுத்த வீடியோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 4ல் பார்க்கலாம். ஸோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.